சற்றுமுன் வெளியான தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்ன பார்க்க போறோம். நீ நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழகத்தில் மற்ற பண்டிகைகளை விட பொங்கல் பண்டிகை மிக விமரிசையாக கொண்டாடப்படும். மக்கள் வாழ்வியோடு கலந்த ஒரு பண்டிகை என்பதால் அனைவரும் தங்களின் சொந்த ஊருக்கு சென்று கொண்டாடி மகிழ்வார்கள். அது மட்டுமின்றி பொங்கலையொட்டி பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளும் கிராமங்களில் நடைபெறுவது வழக்கம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் தமிழக அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. கடந்த ஆண்டு பொங்கல் பரிசாக 1 கிலோ பச்சை அரிசி, சர்க்கரை ஆகியவற்றையோடு ரூ. 1000 ரொக்கமும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் எதிர் வரக்கூடிய பொங்கலுக்கும் தமிழ்நாடு அரசு எப்போது முதல் பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கும் என மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றன. பொங்கல் பண்டிகைக்கு இன்னும் 1 மாத காலமே இருக்கும் நிலையில் தமிழ்நாடு அரசு கூடிய விரைவில் இது தொடர்பாக அறிவிப்பை வெளியிடும் என சொல்லப்படுகிறது. முதலில் எந்த தேதியில் பொங்கல் பரிசு டோக்கன்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகும். அந்த டோக்கனில் இருக்கும் தேதியில் ரேஷன் அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம். வரும் ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகையும், ஜனவரி 14ஆம் தேதி தைப்பொங்கலும் கொண்டாடப்பட இருக்கிறது. இதில் ஜனவரி 13ஆம் தேதி போகி பண்டிகைக்கு முன்னர் சனி, ஞாயிறு என 2 நாட்கள் விடுமுறை தினமாக இருக்கிறது. எனவே அதற்கு முன்னதாகவே பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்கும் பணிகள் தொடங்கும் என அதிகாரிகள் தரப்பில் சொல்லப்படுகிறது. எனவே ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து டோக்கன் வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் என்றும், 10ஆம் தேதியிலிருந்து பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் பணிகள் தொடங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளன. இது மட்டுமின்றி மாதந்தோறும் ரூ. 1000 மகளிர் உரிமைத் தொகை பெறும் பெண்களுக்கு பொங்கல் பண்டிகையை ஒட்டி முன்கூட்டியே அந்த பணம் அவர்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் என சொல்லப்படுகிறது. வழக்கமாக மாதந்தோறும் 15ஆம் தேதிதான் மகளிர் உரிமைத் தொகை குடும்ப தலைவிகளின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது. ஆனால் கடந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ஒட்டி 10ஆம் தேதியே மகளிர் உரிமைத் தொகையானது பெண்களின் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. நடப்பு ஆண்டிலும் அதே நடைமுறை பின்பற்றப்படும் என சொல்லப்படுகிறது. மகளிர் உரிமைத் தொகை ரூ. 1000 பெறும் பெண்களுக்கு வரும் ஜனவரியில் பொங்கல் பரிசு தொகை ரூ. 1000யும் சேர்த்து ரூ. 2000 கிடைக்கப் போகிறது. அது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டுதாரர்கள் தங்களுடைய ரேஷன் கார்டில் அப்டேட் செய்வதற்காக தமிழக அரசு சார்பாக நடத்தப்படும் குறைதீர்ப்பு முகாம் வரும் சனிக்கிழமை நடைபெறுகிறது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களின் குறைகளை தீர்க்க தமிழக அரசு சார்பாக நடத்தப்படும் குறைதீர்ப்பு முகாம் டிசம்பர் 14ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் ஏழை மக்களுக்கு உதவுவதற்காக தமிழக அரசு தரப்பிலிருந்து ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டு மூலமாக ரேஷன் கடைகளில் இலவசமாகவும் மலிவு விலையிலும் அரிசி, பருப்பு, கோதுமை, எண்ணெய், சர்க்கரை போன்ற பொருட்கள் வழங்கப்படுகின்றன. மேலும் பொங்கல் பரிசு தொகுப்பு, மகளிர் உரிமைத் தொகை போன்ற நலத்திட்ட உதவிகளையும் மக்கள் பெறலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் தங்களுடைய ரேஷன் கார்டில் திருத்தம் செய்ய வேண்டியிருக்கும். புதிய உறுப்பினர் பெயர் சேர்த்தல், உறுப்பினர் பெயர் நீக்குதல் போன்ற மாற்றங்களை செய்ய நினைப்பார்கள். அதேபோல மொபைல் நம்பர் அப்டேட், பயோமெட்ரிக் அப்டேட் போன்ற திருத்தங்களும் செய்ய வேண்டியிருக்கும். அவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இப்போது வந்துள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் இதுபோன்ற திருத்தங்களை செய்வதற்கு தமிழக அரசு சார்பாக ஒவ்வொரு மாதமும் மண்டல வாரியாக சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. இந்த முகாம்களில் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் மக்கள் தங்களுடைய பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அப்டேட் செய்வது மட்டுமல்லாமல் ரேஷன் தொடர்பான புகார்களையும் பதிவு செய்யலாம். பொதுமக்களுக்கான இந்த குறைதீர்ப்பு முகாம்
வருகிற டிசம்பர் 14ஆம் தேதி சனிக்கிழமை நடைபெறும் என்று தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை சென்னை மண்டல உதவி ஆணையர் வட்ட வழங்கல் அலுவலகங்களில் குறைதீர்ப்பு முகாம் நடத்தப்படுகிறது. இதற்கான அறிவிப்பை தமிழக அரசு சற்று முன் வெளியிட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு குறைதீர்ப்பு முகாம்களில் கலந்து கொண்டு தங்களுடைய ரேஷன் கார்டு தொடர்பான அப்டேட்டுகளை செய்து கொள்வதோடு தங்களுடைய குறைகளையும் நிவர்த்தி செய்து கொள்ளுமாறும் தமிழக அரசு சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் ரேஷன் தொடர்பான சேவைகளை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் இந்த குறைதீர்ப்பு முகாம்கள் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதனால் ரேஷன் கார்டுதாரர்கள் தொடர்ந்து பயன்பெற்று வருகின்றன. இது அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரேஷன் கடைகளில் நீண்ட வரிசையில் நின்று நீண்ட நேரம் காத்து கிடந்து ரேஷன் பொருட்களை வாங்க முடியாத முதியோர்கள், உடல் ஊனமுற்றோர் போன்றோருக்கு அங்கீகார சான்று வழங்கப்படுகிறது. ரேஷன் கடைகளில் எப்போதுமே கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பதால் அவர்களுக்கு உதவும் வகையில் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்காக நடத்தப்படும் இந்த சிறப்பு குறைதீர்ப்பு முகாம்களின் ரேஷன் கார்டு, ரேஷன் கடை, ரேஷன் ஊழியர்கள் உள்ளிட்ட எந்த ஒரு பிரச்சினை குறித்தும் புகார் செய்யலாம். ரேஷன் கடை ஊழியர்களின் நடவடிக்கை, ரேஷன் கடைகளில் நடைபெறும் மோசடி போன்ற விஷயங்கள் குறித்தும் பொதுமக்கள் புகார் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் இந்த சிலிண்டர் கிடைக்குமா? யாருக்கெல்லாம் கிடைக்கும்? யாருக்கெல்லாம் கிடைக்காது? என்னென்ன தேவை? முழு விவரம் இதோ பார்க்கலாம். ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு வெறும் ரூ. 450 சமையல் சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை அரசு தொடங்கி உள்ளது. மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை இந்திய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் ரேஷன் திட்டம். நாட்டின் ஏழை எளிய மக்களின் நலனை கருத்தில் கொண்டு பெரும்பாலான திட்டங்களை அரசு கொண்டு வருகிறது. ஒருவேளை உணவுக்கு கூட வழி இல்லாத மக்கள் இன்றும் உள்ளனர். அவர்களை போன்றவர்களுக்கு ரேஷன் திட்டம் பெரும் உதவியாக உள்ளது. அரசின் ரேஷன் திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கு ரேஷன் கார்டு அவசியம். ரேஷன் கார்டு என்பது அந்தந்த மாநில அரசுகளால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே அரிசி, பருப்பு, சர்க்கரை, கோதுமை, எண்ணெய் போன்ற உதவிகளை பெற முடியும். இந்த ரேஷன் கார்டு பல்வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ரேஷன் கார்டு என்பது அனைத்து மக்களுக்கும் வழங்கப்படுவதில்லை. தகுதியின் அடிப்படையிலேயே ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுகின்றன. குடும்ப வருமானத்தை பொறுத்து ரேஷன் கார்டுகள் சில வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமில்லாமல் ராஜஸ்தான் மாநிலத்தில்தான் இந்த சிறப்பு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசு மலிவு விலையில் ரேஷன் வழங்குகிறது. இதற்காக இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் மாநில அரசுகள் ரேஷன் கார்டுகளை வழங்குகின்றன. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு குறைந்த விலையில் ரேஷன் வசதி மட்டும் கிடைப்பதில்லை. மற்ற சில சலுகைகளும் அரசால் வழங்கப்படுகிறது. ரேஷன் கார்டுதாரர்களுக்கு வெறும் ரூ. 450 கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ராஜஸ்தான் மாநில அரசு உஜ்வாலா திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கு மட்டுமே ரூ. 450 கேஸ் சிலிண்டர்களை வழங்குகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.